அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய நடிகர் பார்த்திபன் நடிகை த்ரிஷாவை குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையானது. குந்தவை வீட்டில் குந்த வைக்கப்படுவதே நல்லது என்று த்ரிஷாவின் பெயரை குறிப்பிடாமல் நடிகர் பார்த்திபன் பேசியிருந்தார். அண்மையில் விஜயுடன் ஒன்றாக திருமண நிகழ்வில் த்ரிஷா பங்கேற்றது வைரலான நிலையில் பார்த்திபனின் கருத்து தற்போது பகிரப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் ரகுபதி. வணக்கம். விவரம். நடிகர் விஜய் குறித்து கடந்த சில வாரங்களாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பல பேசுபொருளாக ஒரு கருத்துக்களை பேசப்பட்டு வருகிறது. குடும்ப வாழ்க்கையை சுற்றியுள்ள விவரங்களாக இருக்கட்டும், அரசியல் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அதே போல் ஒரு திருமண நிகழ்ச்சியில் நடிகை த்ரிஷாவுடன் பங்கேற்ற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இது போன்று விஜயை சுற்றி பல்வேறு சர்ச்சைகளானது தற்பொழுது சமீபத்தில் நடந்து வருகிறது. அதே போல் சமீபத்தில் விஜய் மற்றும் இந்த த்ரிஷா இருவரும் அந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றதுதான் மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை நாம் பார்த்தோம். இந்த நிகழ்வில் வெளியான நேரத்திலிருந்து விஜயின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் இதையும் சேர்த்து பேசுபொருளாகவே மாறியிருந்தது. இந்த நிலையில்தான் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது அவர் நடித்த நடிகைகள் குறித்து அந்த பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்பொழுது அந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷாவை பற்றி அந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. பார்த்திபன் கூறிய கருத்துதான் தற்பொழுது அதற்கு அந்த வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில். அதாவது என்ன பேசியிருந்தார் என்றால், குந்தவை இப்போது வீட்டிலேயே குந்த வைக்கப்பட்டால் நல்லது எனவும், எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது எனவும் குறிப்பிட்டிருந்தார். எல்லா கவிதைகளையும் ரசிக்க முடியும், சில கவிதைகளை இயக்குனர் பார்த்திபன் பேசிய கருத்துதான் தற்பொழுது வைரலாக மாறி வருகிறது. அதாவது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷாவை பற்றிய ஒரு கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் பதில் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. அதாவது குந்தவை இப்போது வீட்டிலே குந்த வைக்கப்பட்டால் நல்லது எனவும், எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது, எல்லா கவிதைகளையும் ரசிக்க முடியும், சில கவிதைகளை வெளிப்படையாக வாசிக்க முடியாது என்றும் கூறியிருந்தார். இந்த கருத்து தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதற்கு தான் தற்பொழுது அந்த த்ரிஷா அவர்கள் அந்த ஒரு பதிவை தற்பொழுது விட்டிருக்கிறார். என்னவென்றால், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் தனது புகைப்படம் கடைசி நேரத்தில் சேர்க்கப்பட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது. எனது படத்தை பார்த்து மைக்கேல் தெரிவிக்கும் கருத்துக்கள் புத்திசாலித்தனமானது அல்லது நகைச்சுவையானது என நினைத்தால் அது அப்படி இல்லை எனவும், புத்திசாலித்தனமாக அல்லது நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு கூறும் கருத்துக்கள் அவர்களது முட்டாள்தனத்தையே பிரதிபலிக்கும் என்றும் அந்த த்ரிஷா அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் அறிவு இல்லாமல் அநாகரிகமாக பேசும் பேச்சுகள் சம்பந்தப்பட்டவரை காட்டிலும் அது பேசுவரையே குறிக்கும் என்றும் மறைமுகமாக அந்த பெயரை குறிப்பிடாமல் த்ரிஷா தற்பொழுது அந்த சமூக வலைதளங்களில் அந்த பதிவை இட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரகு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.